வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு ஸ்ரீடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டில் வந்து OneDriveன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஆப்னா என்ன, இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் A to Z பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த OneDrive வந்து யூஸ் பண்ணனால வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. எப்படி யூஸ் பண்ணணும் கற்றுக்குச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கூகுள் டிரைவில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட்டோட OneDrive இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், இதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்ன சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து A to Z வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும். வீடியோக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து OneDrive. அதாவது வாட் இஸ் OneDrive? OneDriveனா என்னன்னா, அது ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுவாங்க யாருமே இல்லை. ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து கூகுளோட தரப்புலேருந்து கூகுள் டிரைவ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃபைல்ஸ் ஆனாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபைல்ஸும், அதாவது வீடியோஸும் ஃபைல்ஸ் ஆகட்டும் வந்து ஏகப்பட்ட சில ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. சில ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும்னா வந்து நம்ம வந்து பெய்ட் பண்ணி வாங்கிக்கணும். அதே மாதிரி தான் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட OneDrive வந்து இருக்குது. இது வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் தான். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹார்ட் டிஸ்க், சிடி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு மூவபிள் பார்ட்ஸ். இதை நமக்கு வந்து ஒரு இந்த பார்ட்ஸ் வந்து எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாம். கீழே வந்தால் விழுந்தா உடஞ்சிரும், ஏதாவது தொலைஞ்சு போயிடும், யாராவது திருடிட்டு போயிடலாம். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு வந்து யாருமே திருட முடியாது. வந்து நம்ம எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட் அது OneDriveனா வந்து இது ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ். வந்து ஸ்டோரேஜ் டேட்டாஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு க்ளவுட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம். அந்த OneDrive யூஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு சொல்லலாம். வந்து OneDrive யூஸ் பண்ணால் ஒரு முதல் பெனிஃபிட்ஸ் ஆக்சசிபிலிட்டி என்னன்னா, ஒரு OneDrive வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, அதில் வந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எனிவேர் எனி டைம், அதாவது எனி பிளேஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து OneDrive அக்கௌண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வந்து OneDrive வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வெரி வேர்ல்டில் போனாலும் சரி, வேர்ல்டில் வர எந்த இடத்துல போனாலும் சரி, நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோட இருந்தால் வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து OneDrive அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபைல் ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது பெனிஃபிட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ஃபைல்ஸை வந்து ஈஸியாக வந்து அடுத்தவங்களுக்கு வந்து லிங்க் மூலமாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். வெப் யூஸ் பண்ணி வந்து லிங்க் மூலமாக வந்து ஷேர் பண்ணி மற்றவங்க வந்து இது வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது கூகுள் டிரைவே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. லிங்க் வந்து ஷேர் பண்ணி எல்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் மூன்றாவது வந்து பேக்கப் அண்ட் செக்யூரிட்டி. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப் எடுத்துக்கும். செக்யூரிட்டி ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கும். நம்ம ஏற்கனவே தெரியும். மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு நல்ல கம்பெனி. வந்து விண்டோஸ் தரப்புலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர். OneDrive வந்து ஒரு பெஸ்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். நல்ல பேக்கப்பும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். அண்ட் நாலாவது பார்த்தோம்னா ஹார்ட்வேர் கிடையாது. அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து மஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த OneDrive வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டட் கிடையாது, க்ளவுட் ரிலேட்டடான ஒரு டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற ஒரு டேட்டா பேஸ். இந்த OneDriveல சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம OneDrive வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் பார்த்தலாம். நீங்கள் வந்து உங்கள் விண்டோஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் கண்டிப்பாக இருக்கும். அது சில பேர் வந்து யூஸ் பண்ணதில்லை, சில பேர் வந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. ரேர் பர்சன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் கூகுள் குரோம் சில பேர் யூஸ் பண்ணி ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் நிறைய இருக்குது. அதை வந்து ஈஸியாக அதுலேயும் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் அதாவது ஸ்டோர் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டு இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு 2 MB கூட தான் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதாவது டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஆப் மாதிரி வந்து உங்களுக்கு, அதாவது விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணது ரீசென்ட்லி ஆட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து OneDrive இருக்கும். நீங்கள் என்ன OneDrive வந்து அப்போ தான் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரீசென்ட்லி ஆடர் காட்டும். அதை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வந்து ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை வந்து டெஸ்க்டாப்பில் போட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் எல்லாம் பண்ணியாச்சு, அதை டவுன்லோட் பண்ணியாச்சு. இது என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ OneDrive அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் ஆல்ரெடி வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், வந்து லாகின் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஓப்பன் ஆகுது. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல, நம்ம சேனல் போட்டிருக்காரு. அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணு சொல்லி அதுக்கான டெடிகேட்டடான வீடியோ வந்து போட்டிருக்காரு. அவருக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தெரியாதவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்து வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்து இந்த OneDrive ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஆப் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மீட் யுவர் பர்சனல் வேலட். அதாவது இந்த OneDriveல வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன் இருக்குது, பர்சனல் வேலட். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், சில இதில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் கேட்டு. இப்போ ஜிமெயிலில் கூட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. யாராவது வந்து நம்ம அதாவது நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து அதாவது ஆக்சஸ் பண்ணும்போது வந்து நம்மளோட வெரிஃபிகேஷன் கேட்கும். அதாவது ஒரு கோடு மாதிரி கேட்கும், அல்லது ஒரு நம்ம வந்து டேப் பண்ணுற மாதிரி எஸ் பண்ணுற மாதிரி கேட்கும், இல்லை மெசேஜ் வர மாதிரி SMS வர மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. நம்ம வந்து பார்த்துருவோம். இதில் வந்து OneDriveோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து எங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் கார்டு இருக்கும். இங்கே வந்து ஷார்ட் பண்ணுற மாதிரி
இருக்குது. அதாவது லிஸ்ட்டில் பண்ணணுமா இல்லை நேம் மாடிஃபைல பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் டெஸ்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் வேணுமா, கிரிட் டைப்ஸில் வேணுமா, டைல்ஸ் டைப்ஸில் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு வேணுமோ வந்து அந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தா வந்து நான் என்னோட நேம் வந்து கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. மை ஃபைல்ஸ் அந்த ரீசெண்டாக ஆட் பண்ணது, நம்ம ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ் பண்ணிக்கலாம். ஷேர்ட் பண்ணுறது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அப்புறம் டெலிட் பண்ணிட்டாலும் ரீசைக்கிள் பின்னில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஒன்றை வந்து சர்ச்சும், அதாவது சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சர்ச் பார் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வைஸ் ஃபைல்ஸில் போய் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோல்டர் வந்து ஆட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண ஒரு புது ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ நான் வந்து என்னோட நேமில் வந்து நான் புது ஃபோல்டர் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போய் வந்து நம்ம வந்து ஒரு அப்லோட் பண்ணுறோம், ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறது, ஃபோல்டர்ஸ் எம்டி. இப்போ வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணோம்னா அப்லோட், அதில் ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் கேட்குது, மூவ் டு, காப்பி டு, அதாவது ரீமேம் பண்ணுமா, இல்லை ஃபோட்டோஸ் நிறைய இருந்துச்சுன்னா ஆல்பம் பண்ணுமா, ஏதாவது கேட்குறாங்க டீட்டெயில்ஸ், இந்த ஃபோட்டோஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கணுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஃபைல்ஸில் அப்லோட் பண்ணுமா இல்லை ஃபோல்டர் அப்லோட் பண்ணுமா கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபைல் போதும், அதனால் ஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ரைட் கிளிக் பண்ணதில் வந்து நீங்கள் காட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர்ஸ்லாம் மேலே இருக்குது, அதுவும் மேலே வந்திருக்கு. ஃபோல்டர் வந்து அப்லோட் பண்ணுமா, ஷேர் பண்ணுமா, மூவ் பண்ணுமா, காப்பி பண்ணுமா, இல்லை ரீநேம் பண்ணுமான்னு சொல்லி நம்ம ரைட் கிளிக்கும் பண்ணி பார்த்துக்கலாம். மேலேயும் ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்லோட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் வந்து கேள பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்லோட் ஆயிடுச்சு, ப்ரைவேட்டாக வந்து ஆயிடுச்சு. அதாவது ஃபைலோட சைஸும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணுறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படி அப்லோட் பண்ணுற மெத்தட் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக் போய் வந்து நம்ம என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே வந்து ஒரு பர்சனல் வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பர்சனல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி வந்து நம்ம மேனுவல் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ஆப்ஷன் சொல்லி நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ண உடனே பர்சனல் வாலெட், அதாவது ஒரு எப்படி நம்ம பேங்க்கில் ஒரு லாக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனல் வாலெட் இதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நம்ம செக்யூரான பர்சன், அதாவது செக்யூர்டு பை 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஆட்டோ லாக்ஸ் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இன் ஆக்டிவிட்டி. அதாவது வந்து உள்ளே வந்து 20 நிமிஷம் வந்து எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆக்டிவிட்டி வந்து அந்த இடத்துல எதுவும் நடக்கலைன்னா வந்து லாக் ஆயிரும். அவைலபிள் ஃபார் ஆல் யுவர் OneDrive டிவைஸ், ஆண்ட்ராய்டு டிவைஸில் வந்து எல்லா டிவைஸில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுத்தா வெரிஃபை யுவர் ஐடென்டி, அதாவது நம்ம வெரிஃபை பண்ணிடுவோம். இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோட ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம என்னதான் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதாவது வெரிஃபை, அதாவது இமெயில் அட்ரஸ் வந்து நமக்கு வந்து கோடு கொடுக்குறாங்க. ஐ ஹேவ் கோடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து கோடு கொடுப்போம். அதாவது வெரிஃபை யுவர் ஐடென்டின்னு சொல்லி கேட்குது. நம்ம மெயிலுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த இமெயில் ஐடி வந்து உள்ளே போனவொன்னே வந்து உங்களுக்கு வந்து கோடு கேட்கும். கோடு வந்து டைப் பண்ணிருங்க. நான் வந்து இங்கே கோட் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து அந்த கோடு வந்து நான் ஷோ பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது பிளர் பண்ணிடுவேன். அதாவது செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து பிளர் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து வெரிஃபை கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பர்சனல் வேலட், அதாவது நம்மளோட ஒரு 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 கோல்டு எப்படி சொல்கிறோம், ஒரு லாக்கர், நம்ம பர்சனல் லாக்கர் மாதிரி சொல்லலாம். அது வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். வெல்கம் டு பர்சனல் வேலட்னு கேட்குற இந்த பர்சனல் வேலட் இஸ் யுவர் பிளேஸ் வித்தின் OneDrive வித் an எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி லாக் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி. அதாவது உங்களோட கண்டிஷன்ஸில், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்னென்னு இருக்குது, எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து OneDriveல இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா லேயர். நமக்கு எப்படின்னு சொல்ல ஒரு நம்ம சிஸ்டம் வச்சிருக்கோம், அதில் ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா லேயர் போட்டு நம்ம வந்து சிஸ்டம் தான் வந்து செக்யூர் பண்ணலையே, அந்த மாதிரி வந்து OneDriveல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பர்சனல் வேலட். இதை வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லேயரை வந்து உள்ளே வந்து நம்ம வந்து பூட்டி வச்சுக்கலாம். நம்மளோட ஃபைல்ஸ், முக்கியமான ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உள்ளே பூட்டி வச்சுக்கலாம். அதாவது சஜஸ்டட் ஃபைல் டைப்ஸ், லிஸ்ட் ஆஃப் சஜஸ்டட் ஆட் டு பர்சனல் ஆட் டு சீப் கேப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்த்தலாம். வியூ சஜஸ்டட் ஃபைல் டைப்பிங், உங்களுக்கு பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், டேக்ஸ் ரெக்கார்ட், பர்த் சர்டிஃபிகேட், ஆட்டோமேட்டிக் இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்டு ரிப்போர்ட், இன்கம் ரெக்கார்டு, அப்பார்ட்மெண்ட் இன்சூரன்ஸ், ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கானது வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வந்து நம்ம மூவ் யுவர் ஃபைல்ஸ், அதாவது குயிக்லி மூவ் எக்ஸிஸ்டிங் OneDrive ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் இன்ட்டு பர்சனல் வேலட் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து வித்தவுட் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் யூ கேன் அப்லோட் ஆர் மூவ் 3 ஃபைல்ஸ் டு யுவர் பர்சனல். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, மைக்ரோசாஃப்டோட 365 சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி வந்து
நம்ம வந்து 3 ஃபைல்ஸ்க்கு மேலே வந்து பர்சனல் வாலெட் வந்து அப்லோட் பண்ண முடியாது. இது ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா வந்து நம்ம பெய்டு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம். இது ஒரு ஒரு மிகப்பெரிய அடி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு 3 ஃபைல்ஸ் தான் நம்மகிட்ட பர்சனல் ஃபைல்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தால் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுனால வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்கன்னு சொன்னால் வந்து நான் வந்து அதுக்கான தனி வீடியோ டெடிகேட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கான ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம எவ்வளோ செக் பண்ணிட்டு அதில் அப்லோட் பண்ண முடியுமா, அதில் வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு இவ்வளோ ஃபைல் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த இன்டர்ஃபேஸில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட்டோட 360 சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து 3 ஃபைல்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணிடலாம். 3 ஃபைல்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைலை மட்டும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபைலை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு கீழே ஏதாவது ஷோ பண்ணுறாங்களா, இல்லை பேலன்ஸ் 2 தான் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறாங்களா நம்ம செக் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதாவது இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ட்ராக் அண்ட் ஃபைல்ஸ், அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபைல் இருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த ஒன் டிரைவோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணணும், பர்சனல் வாலெட்னா என்ன, அண்ட் ஒன் டிரைவ்னா என்ன, ஒன் டிரைவ் எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி எல்லா வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேலே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் 5 GB வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆப்போட வெர்ஷன் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அதாவது டார்க் மோடு, லைட் மோடு, அதாவது டார்க் மோடு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் வந்து ரீசெட் பண்ணுறதுனால ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்றரை செட்டிங்ஸ் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துலாம். நம்ம கிளிக் பண்ணிட்டோம், இன்னும் வர கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து நம்ம கூப்பிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குன்னு சொல்லி டைரெக்டாக வந்து வெப் ஸ்டோருக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது நம்மளையே. ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மேனேஜ் ஸ்டோரேஜ் எவ்வளோ வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியுமா, 5 GB வரை கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஸ்டோரேஜ் எதாவது பண்ணுமா, இல்லை அதை ரெஃபரல்ஸ் போனஸ் எதாவது ஏர்ன் பண்ணணும்னு கேட்குறாங்க. பிளான்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் இருக்குன்னு சொல்லி இருக்குது. பிளான்ஸ் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட்டோட 365 ஃபேமிலி பிரீமியம் இருக்குது. அதாவது 6 TB டோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. 1 TB பர் பர்சன். அட்வான்ஸ் செக்யூரிட்டி, ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸ்டல் ப்ரீமியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து $99.99 பர் இயர் கொடுத்துருக்காங்க. அல்லது ஆர் பை $9.99 பர் மந்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து ப்ரீமியம் ஒன் டே இன்னொரு ஆப்ஷன் ஜிபி வந்து டோட்டல், அதாவது மொத்தமாக 1000 GB வந்து கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் செக்யூரிட்டி, ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், அது மட்டும் எவ்வளோன்னு கேட்டால் வந்து $69.99 பர் இயர் கொடுத்துருக்காங்க. பர் மந்த்துக்கு வந்து பார்த்தா 6.99 மந்த் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பர்சனல் வாலெட்லாம் இதில் வந்து நம்ம நிரப்பிக்க முடியும். அந்த ஆப்பில் ஃபைல்ஸ் அண்ட் ஃபார்மட்ஸ் என்னென்னு இருக்குது அதை செக் பண்ணி பார்த்தலாம். ஆஃபில் ஃபைல்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஓப்பன் வந்து எக்ஸல், ஃபார்மட், டாக், பிபிடிஎக்ஸ், எக்ஸல் எல்லாமே இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். டேகிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அலோ டு OneDrive ஆட்டோமேட்டிக்கலி டேக் யுவர் ஃபோன்ஸ் பை டீம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணி பேக்கப் எடுத்துக்க முடியும். யூ டான்ட் ஹவ் எனி டிவைஸ் ஆர் பேக்கிங் அப் செட்டிங்ஸ், நம்ம எது கனெக்ட் பண்ண கிடையாது. அந்த மட்டும் இல்லாமல் 4வது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து சர்ச் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் OneDriveோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, வேறு எந்த டீட்டெயில்ஸும் இதில் கிடையாது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணி பாருங்கள். அதான் மேபி வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வேணுமா நான் சொன்னால் வந்து ஒரு அடிஷ்னலாக வீடியோ வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நான் அந்த வீடியோ வந்து போடுற ட்ரை பண்ணுறேன். மேபி வந்து ஒரு 1 மந்த்துக்கான ப்ரீமியம் வந்து நான் செலக்ட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஜிபி வந்து தர்றாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வந்து அதுக்கான ஒரு டெடிகேட்டான வீடியோ போடுறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் நல்ல விட சந்திக்கிறேன்.